ஆண்டவர் அதை ஒரு எந்திரமாக மாற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிதும் கூர்மையுமுள்ள பற்களுள்ள பெரிய, பாருங்கள், இந்த பெரிய அந்த பாறையை கூட ஒரு நிமிஷத்துல, முன்னாலெல்லாம் அதை பீஸ் ஆக்கி தான் கொண்டு போடணும் பார்த்துடுங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி என்ன தெரியுமா, பெரிய அதை உடைக்கெல்லாம் தேவையில்லை. பெரிய இயந்திரம் இருக்குல்ல, கிரெயின்லாம் வச்சு கொண்டு போட்டால் போதும், அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் அது என்ன செய்கிறோம், எல்லாம் தனித்தனி வந்து விழுந்துடும். அந்த மாவு அரைக்கிற மில்லில் எப்படி மாவு தனியாக தவிடு தனியாக வருதோ, இதே போல் க்ரஷர் தனியாக, எத்தனை இஞ்சிக்குள்ள மெட்டல் தனியாக இப்படி வந்துடும். ஆண்டவர் சொல்லிருக்கிறார், இப்படி ஒன்றை நான் ஒரு எந்திரமாய் மாற்றுவேன். சாதாரணமான பூச்சி, சாதாரணமான ஒன்றை வந்து நான் ஒரு எந்திரமாய் மாற்றுவேன். கர்த்தர் எதற்காக நம்மளை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறார்னு சொன்னால், சாத்தானுடைய ப்ராஜெக்டை உடைத்து நொறுக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு எந்திரமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. சோதனைக்காரனாகிய சாத்தான் எப்படிப்பட்ட விதவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் அது தெய்வப்பிள்ளை உனக்கு விரோதமாக அது வாய்க்காதே போகும். கர்த்தருடைய நாமத்திலே நீ அதை பதறாக்கி போடுவாய். கர்த்தருடைய நாமத்திலே நீ அதை மேற்கொள்வாய். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. வெவ்வேறு விதத்தில் வருவான். எப்படி இவளை சோர்வுக்குள்ளாக்கலாம், எப்படி இவனுடைய ஜபத்தை எடுத்து போடலாம், எப்படி இவனுடைய வாயிலிருந்து துதியை எடுத்து போடலாம் என்று சொல்லி வெவ்வேறு விதமா சாத்தான் வருவான். ஆனாலும் பாருங்கள், அவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் பதறாக்கி போடுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். தேவ ஜனங்கள், ஆமென். அன்பு தேவப்பிள்ளை, உன் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாள் நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை ஆமென் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ பயப்படாதே, நான் உன்னை ஒரு எந்திரமாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதுமே பாருங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிற. எப்பொழுதுமே ஜீவனுக்கு போகிற வாசல் அது எப்படிதான் இருக்கும்னா, அது இடுக்கமா தான் இருக்கும், அது வந்து நெருக்கமாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். நம்ம எந்த வாசல் வழியா போயிட்டு இருக்கிறோம்? ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? அங்கு எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். அது வழி விசாலமா இருக்கும். அங்கு வந்து பாருங்கள், கண்டிஷன் கிடையாது. அங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அங்க வந்து திட்டெல்லாம் கிடையாது. அங்க வந்து ரொம்ப எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஹேர் ஸ்டைல்னாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட ட்ரெஸ்னாலும் போடலாம், எப்படிப்பட்ட ஒருவேளை அது கேட்டுக்கு போகிற வாசல் வந்து அங்க வந்து ரொம்ப அப்படிப்பட்ட வீட்டிலலாம் ரொம்ப ஃப்ரீடம். அங்கே டான்ஸ் ஆடலாம், அங்கே சினிமா பாட்டு போடும், அங்கே சினிமா தான் எப்போவுமே என்ன செய்யிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். ஒரே களியாட்டும், ஒரே அங்கே தகப்பனாரும் மகனும் ஒருவேளை சேர்ந்து என்ன செய்வார்கள், குடிப்பார்கள். நிறைய வீடுகள் நடக்கும். அண்ணன் தம்பி எல்லாம் எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ற அந்த மாதிரி ஒரு காரணம். அது கேட்டுக்கு போகிற ஒரு வாசல் அது அப்படிதான் இருக்கும். சேர்ந்து குடும்பமாய் போய் நம்ம சர்ச்சைக்கு வர்றது போல சிலவங்க குடும்பமாய் சினிமா கொட்டகையில போய் இருந்து அப்படி போயிட்டு சாயங்காலம் அப்படியே சுத்திட்டு எடுத்துட்டு வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கும். எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நினைச்சிடலாம், எதை வேணாலும் மைண்டுக்குள்ள விடலாம். ஆனா நம்ம ஜீவனுக்கு போகிற வாசல், இயேசுவாகிய வாசல், முடிவு என்ன? ஜீவனுக்கு போகிற வாசலுடைய முடிவு அங்க பாருங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல்னா பரலோகத்துக்கு போகிற வாசல், நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல், சொர்க்கத்துக்கு போகிற வாசல் எப்படிதான் இருக்கும்? அங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஏன்னா இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து பாருங்கள், பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி உள்பிரவேசிக்கிறதுன்னா சிந்தை மண்டலத்துக்குள்ளதான் போகுது. அது சிந்தை மண்டலத்துக்குள்ளே போய் கற்பமாகி அது பாவமா என்ன செய்யப்படுகிறது, வெளியே வருகிறது. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன், வேதத்தில் என்ன செய்கிறேன், பிரியமா இருக்கிறேன். அப்ப பாருங்கள், இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் வழியா போகிறவங்க சிந்தையில கூட என்னது வேணும், ஒரு கண்ட்ரோல் வேணும். பார்வையில கூட ஒரு கண்ட்ரோல் வேணும். கர்த்தர் சொல்லுகிறார், பேச்சில கூட ஒரு கண்ட்ரோல் வேணும். அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும். அல்லவிட்டால் பாருங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம், நீ ஆனா இப்படிதான் வாழணும்.
பாருங்கள், சில அம்மா அப்பாலாம் ஜீவனுக்கு போகிற வாசல் வழியாய் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துறோங்கிறதுலையும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் பிரியமா இருப்பாரு. அதுக்கு தான் உங்களுக்கு பிள்ளைங்களையும் தந்தது. ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். எதுக்காக கர்த்தர் நமக்கு பிள்ளையை தந்தார்னா அவருக்காக வளர்க்க. ஆமென். அவங்களுக்கு நம்ம கொடுக்கிற படிப்பா இருக்கலாம், அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற வேலையா இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், அவங்களுக்கு நாம் கட்டி கொடுக்கிற வீடா இருக்கலாம், நிலமா இருக்கலாம், எல்லாமே தேவ நாம மகிமைக்காக. ஆமென். பிள்ளைங்களுக்குள்ள அந்த அறிவு இருக்கிறத எனக்கு தருகிற மேன்மை எல்லாம் எதுக்காக? கர்த்தரை மகிமைப்படுத்த. ஆமென். இப்ப நம்ம ஜீவனுக்கு போகிற வாசல் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் முடிவு அவரோடு கூட வாழலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருக்கு தேவை யாரு அப்படின்னு சொல்லியாருன்னா இந்த நெருக்கமாய் இருக்கிறார்கள, நெருக்கமான இந்த இடுக்கமான பாதை வழியாய் போகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமேன்னு சொன்னார்ல. அப்ப இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகிறவர்கள் சிலர், இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. கேட்டுக்கு போகிற அந்த பெரிய கூட்டத்தை பார்த்து கர்த்தர் நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லல. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் போகிற சிலர், சிறு கூட்டம். உன் ஸ்கூல்ல ஒருவேளை நிறைய பேர் படிக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் பிள்ளையா நீ வாழ்றியன்னா உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படி எதிர்நீச்சல் அடிக்கிறீங்களா? இல்லாவிட்டால் நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி உண்டு பாருங்க, ஊர் வாடுனா ஒத்து வாடும். சாத்தானுக்கு ஒரு தந்திரத்தை பாருங்க. இந்த யாரெல்லாம் ஜெபத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்களோ, வேத வசனத்தை வாசித்து இப்படி ஆவிக்குரிய சபைகளுக்கு வர ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க காதுல அந்த ஊர்ல உள்ள யாராவது ஒன்னு இல்லாட்டி வீட்டுக்காரராவது சொல்லிடுவாரு, ஏய் ஊர் வாடினா ஒத்து என்ன செய்யணும், நீ அந்த ஆராதனைக்கெல்லாம் ஒண்ணு நீ என்ன செய்யாண்டாம், போவாண்டாம், நீ வேணா எப்பமாவது உபவாச கூட்டத்துக்கு போய்க்க, எப்பமாவது இந்த பக்கத்துல எல்லாம் போகாத, நம்ம ஊருக்காரெல்லாம் கண்டுபிடிச்சிடும், எங்கேயாவது தூரத்துல என்ன செய் போ. ஊர் ஓடுனா ஒத்து என்ன செய்யணும், ஓடணும். இல்லைங்க, கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா? எதிர்நீச்சல் அடிக்கிறவன் தான் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு தேவை யாரு? எதிர்நீச்சல் அடிக்கிறவன். அல்லேலூயா. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த இடுக்கமான வாசல் வெளியை கண்டுபிடிக்கிற அந்த சிலரை பார்த்து ஊர் ஓடுகிறது போல ஓடாம, தெரு ஓடுகிறது போல ஓடாம, சொந்தங்கள் ஓடுகிறது போல ஓடாம, கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவுக்காக நிற்கிற அன்பு சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக நான் வேதத்திலே வாசிக்கிறோம் எப்படியாக, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அப்பொழுதும் சபையை பார்த்து தன்னை பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பது என்னுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். இப்ப சிறுமந்தையே, இப்போ அந்த இஸ்ரவேல் தேசத்துல நிறைய யூதர்கள், பிரதான ஆசாரிகள் இருக்கிறாங்க, வேதபாரகர்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. ஆனா தன்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்ப்பீங்கன்னா சில ஐஸ்வர்யமான சகோதரிகள் இருக்கிறாங்க, தங்கள் ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தவங்களும் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, இவர்கள் தான் பாருங்கள் அப்படியே பாவம் போல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, வலையை விட்டுட்டு வந்தாங்க, படகை விட்டுட்டு வந்தாங்க. இப்போ இயேசுவேன்னு சொல்லி அவருக்கு பின்னால இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் தேசத்துல பாப்பீங்கன்னா பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, பெரிய அதிகாரம் படைத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த சின்ன கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, சிறுமந்தையே என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். வாஸ்தாச்சி நம்ம அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. பாருங்கள், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனத்தை விசுவாசித்து பைபிளை தூக்கிட்டு விசுவாசத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற தேவ பிள்ளையே, என் கிராமத்துல நான் மட்டும்தானே இருக்கிறேன், என் குடும்பத்துல நான் மட்டும்தானே இருக்கிறேன், என் வீட்டுல நான் மட்டும்தானே போராடிட்டு இருக்கிறேன்னு சொல்றியே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தையே. அல்லேலூயா.
ஆமீன். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஆமீன். ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உனக்கு எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து கொண்டு உனக்கு உன்னதமான சில மகிமையான அனுபவங்களை தந்து கொண்டு என் பிதா எப்படி இருக்கிறார்? ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் நமக்காக பெரிய கிரியங்களை செய்து விட்டார். நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய 3வது அதிகாரம் 13வது வசனத்தை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்காக பெரும் காரியத்தை செய்திருக்கிறார். ஏன் பயப்படாதே சிறுமந்தையே என்று சொன்னார்? ஏன் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார்? ஏன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால், ஆமென், கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று ஆமென் பிரமாணம் சொல்லுகிறது. ஆதாம் மூலம் மனுகுலத்திற்கு சாபம் உண்டானது. அந்த சாபத்தை போக்கும்படியாகத்தான் இயேசு நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் மரத்திலே இயேசு தொங்கினார். சிலுவை மரத்திலே இயேசு நமக்கு தொங்கி இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய சாபங்கள் மாறும்படியாக. பாருங்கள், சில மனிதர்களுடைய சாபமா இருக்கலாம். சிலவங்களை வந்து பாருங்க, வாயை கொண்டு எப்படியெல்லாம் சபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சபிப்பாங்க. சிலவங்க வந்து பாருங்க, நம்ம ஊர்களெல்லாம் இதிலெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் பார்த்துடுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் பார்த்தீங்களா? சில ஆட்கள்லாம் இந்த மண்ணள்ளி போட்டு என்ன செய்வாங்க. இப்போ இந்த ஒரு காரியத்துக்காக நான் சந்தோஷப்படுறேன். இப்போ மண் அள்ளுகிறதுக்கு மண் கிடைக்காது. ஏன்னா எல்லா தெருவும் என்னது, இன்டர்லாக், அடுத்தது காங்கிரீட், இல்லாட்டி வீட்டுக்கு முன்னாலே என்னது, இல்லாட்டி மாமியார் வீட்டை விட்டு வெளியில போய் மண்ணள்ளி போட்டு மருமகளை சமைச்சிருவாங்க. அந்த என்ன செய்வாங்க, சபிச்சிருவாங்க. இது அங்க மண்ணு தேடுறதுக்கு வழி இல்லை. வீடெல்லாம் என்னது, இன்டர்லாக்கும் காங்கிரீட்டும். சரி, மருமகளுக்கு கையிலையும் என்னது கிடைக்காது, மண்ணு கிடைக்காது. இந்த அந்த வீட்டில் உள்ள மகன் மருமகள் வரப்போகிறாள்னு சொல்லி வீட்டெல்லாம் கிரானைட்டும் டைல்ஸை ஒட்டி அலங்கரிச்சிருவார். எப்படியும் பாருங்கள், அள்ளுகிறதுக்கு கையில் என்னது இல்லை, மண் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போ சபிப்பதற்கு இன்னைக்கு பாருங்கள் மனிதர்கள் குறைந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நிறைய ஒரு வசனத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சபிப்பதற்காக படைக்கப்படலை, நான் சபிப்பதற்காக அழைக்கப்படலை, கர்த்தர் என்னை ரட்சித்ததும் அபிஷேகித்ததும் ஆசீர்வதிப்பதற்காக என்கிற வேத வசனம் நிறைய பேருக்குள்ள வந்ததுனால சபித்த அநேகர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சபிக்காதவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். வால்யூம் கொஞ்சம் குறைஞ்சது போல இருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி காதுல கேக்குதா, உங்களுக்கும் கேக்குதா? ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுவும் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஆனாலும் அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறது. 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். பைபிளை கையில் எடுத்த பிள்ளைங்க எல்லாம், சபைக்குள்ளே இயேசுவை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம், உங்கள் வாய்களிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் புறப்படுவதாக. ஆமென். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. மாறி மாறி வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். பாருங்கள், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தில் யாராவது இருக்கிறத கண்டாச்சுன்னா அவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அவனுக்கு அந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு. வெள்ளிக்கிழமை தியானித்தோன்னு நினைக்கிறேன். அப்படிதானே, கர்த்தர் அவனை ஆசீர்வச்சிருக்கிறார். அதுலேயும் கர்த்தரை சேருங்க. ஆமென். கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறான்னு உங்க ஆசீர்வாதத்திலையும் இடையில யாரை சேருங்க, கர்த்தரை சேருங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஏதோ ஒரு சாபம் என்னை பின்தொடர்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் ஏதோ மனுஷன்தான் உங்க காது கேட்க உங்களை சபித்தத வார்த்தை உங்களுக்குள்ள மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குதா? அல்லாவிட்ட உங்க பிள்ளைங்களை யாராவது சபித்திருக்கலாம். முகாந்திரம் இல்லாத சாபம் பலிக்காது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, முகாந்திரம் இல்லாத
சாபம் உங்களை என்ன செய்யாது, பலிக்காது. நீங்க நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியங்களை சிலர் செய்யும் பொழுது அதை புரிந்து கொள்ளாமல் சிலர் குறுகிய நோக்கத்தோடு உங்களை என்ன செய்யலாம், அவனுக்கு இருக்கிற பணத்திமிரு, அவனுக்கு இருக்கிற அல்லவிட்டால் அவனுக்கு இருக்கிற பலம், அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் பேசினாலும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க. முகாந்திரம் இல்லாத சாபம் என்ன செய்யாது, பலிக்காது. அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் பிதாக்கள் அல்லவிட்டால் அவர்கள் சில வீணான காரியங்களை செய்திருக்கலாம், பலவிதமான இந்த பல சூழ்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம். அந்த சாபங்கள் அல்லவிட்டால் மனிதன் பிறப்பிலிருந்தே மனிதனுக்கு ஆதாமிலிருந்தே மனுகுலத்தை கீழ்ப்படியாமையினாலே உண்டான சாபம், பிறப்பினாலே உண்டான சாபம், இப்படியாக பாருங்கள் பலவிதமான சாபங்கள் பின்தொடரலாம். இந்த சாபம் ஒருவேளை ஏதோ ஒன்று என்னை தொடர்கிறதோ என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினாலே உண்டான சாபத்திற்கும் மனுஷனால் உண்டான சாபத்திற்கும் நம்முடைய பிதாக்கள் வாழ்ந்த முறை நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் செய்த ஏதோ ஒரு சாபமோ பாவமோ கர்மமோ எது நம்மளை பின்தொடருமோ என்று சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம். அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அந்த வாயை திறந்து சொல்லுங்களேன், வலது கையை உயர்த்தி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. அல்லேலூயா. சில வீடுகளிலே போய் ஜெபிக்கும் பொழுது அந்த வீடுகளிலே ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற சில சாபங்களை உணர்ந்திருக்கிறேன். சில சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறதை உணர்ந்திருக்கிறேன். பாருங்கள், இன்னும் சில காரியங்களே அந்த வீட்டுக்குள்ளே மாந்திரீக வேலைகள் நடைபெற்றதை பாருங்கள். சில வேளையிலே ஆவியான வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இப்படியாக பாருங்கள், என்னவித சாபங்கள் ஒருவேளை உங்கள் காம்பவுண்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள பாரம்பரியமான வேணா சில காரியங்கள் சிலெல்லாம் இப்படி சொல்லுவாங்க, இந்த இடங்கள்லாம் சுடுகாடாக இருந்தது, இந்த இடத்துல ஏதோ கொடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும் வலது கையை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமானார். சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக. வலது கையை விசுவாசத்தோடு உயர்த்தி மீண்டும் சொல்லுங்களேன், தெளிக்கப்படுகிற புதிய உடன்படிக்கையாகி இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த இரத்தத்தை என் வீடு முழுதும் தெளிக்கிறேன், என் காம்பவுண்டு முழுதும் தெளிக்கிறேன், என் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன். இந்த இரத்தம் ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானதை உங்களுக்காக எனக்காக பிதாவினுடைய சந்நிதியிலே பேசுகிற இரத்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். யாராவது இப்படி வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்க முடியல, ஏதோ ஒரு போராட்டம்னு உணர்கிறீங்களா? வாய்களை திறந்து அதிகமா சொல்லணும். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென். அவர்கள் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் அவனை வாய்களை திறந்து சொல்லணும். உங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுதே, காம்பவுண்டுக்குள்ளே போகும் பொழுதே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். நீங்களே ஜெபம் பண்ணி பாருங்கள், தண்ணி என்ன செய்யலாம், உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம். விசுவாசத்தோடு இயேசுவின் இரத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? தெளிக்கிறேன். இல்லாட்டு தண்ணியை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம்? தெளிக்கலாம். எப்படியும் பாருங்கள், இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எவ்வளவு பெரிய கிரியத்தை செய்திருக்கிறார். அந்த பயப்படாது என்று சொன்ன அந்த சிறு கூட்டத்துக்காய், அற்பமாய் தோன்றுகிற அந்த ஜனத்திற்காக. இன்னும் தீத்துலே நான் வாசிக்கிறோம், அப்படி 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது பாருங்கள், அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மளை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் பயப்படாதே சிறுமந்தையே என்று சொன்ன கர்த்தர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன கர்த்தர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இங்கு எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்கும்படியாக. எல்லா பாவ சாபங்கள் அல்லவிட்டால் பாருங்கள், பாவ பழக்கத்திலிருந்து கூட சிலரெல்லாம் கர்த்தர் மீட்டெடுத்ததே அவருடைய ஒரு கிருபை தான். ஆமென். உங்களை மீட்டெடுத்த கர்த்தர் உங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பார். அது வேத வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் என்ன செய்வார்கள்?
ரட்சிக்கப்படுவார்கள். ஒருக்க வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே என் பிள்ளைங்க சர்ச்சுக்குள்ள வரல, என் புருஷன் சர்ச்சுக்குள்ள வரல, அப்படி ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறேன். உங்க வலது கரம் அவரையும் பிடிப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சர்ச்சுக்கு வராம யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம ஜெபம் பண்ற இந்த வேளையிலே ஒரு உணர்வை கொடுப்பா. என் மனைவி கூட நான் சர்ச்சுக்கு போயிருக்கணும், என் அம்மா கூட நான் சர்ச்சுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை கர்த்தர் கொடுப்பா. அதுதான் ஜெபத்துக்கு வல்லமை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அக்கிரமங்களினாலே ஆமென், அக்கிரமங்களிலிருந்து அவர் நம்மளை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும். நம்ம யாரா இருந்தோம்? அந்நியரும் பரதேசியுமா இருந்த நம்மளை ஆண்டவர் வாக்கு சொன்னாரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னாரே. இப்ப எப்படி ஆகிட்டார்னா, நாம் அவருடைய சொந்த ஜனம். ஆமென். அந்நியன் என்னும் என்கிற மேலெழுத்தை நம்மளை விட்டு எடுத்து போட்டா. அந்நியரும் பரதேசிகளும் என்று திக்கற்றவர்களும் இருந்த அந்த அந்த ஒரு எழுத்தை நம்மளை விட்டு என்ன செய்தாரு? எடுத்து போட்டார். நம்ம எல்லாம் இப்ப யாரு? அவருடைய சொந்த ஜனம். சொல்லுங்க, வாயை திறந்து, நம்ம யாரு? அவருடைய சொந்த ஜனம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய ஒரு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, சாதாரண சின்ன சின்ன நற்கிரியைகளை நம்ம எல்லாம் செய்கிறது, நமக்குள்ள இருந்து கர்த்தர் நம்மளை செய்ய வைக்கிறார். இந்த பலிகள் மேலும் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எந்த பலிகள் மேல? ஸ்தோத்திர பலிகள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறது போல சின்ன சின்ன ஹெல்பிங் மைண்ட் இருக்கா? உதவி செய்கிற மைண்டு சில பிள்ளைங்களுக்கு கிடையவே கிடையாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அம்மா அங்கே கிச்சனில் இருந்து வேலை செய்துட்டே இருப்பாங்க. எத்தனை பிள்ளைங்க போய் கிச்சனில் போய் ஹெல்ப் பண்ணுறீங்களோ உங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன மைண்ட் இருக்குது? ஹெல்பிங் மைண்ட் இருக்கு. அவங்க வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அல்லாட்ட அவங்க அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சவுண்டு கேட்டோடனே வெளியில் போய் கேட்டை திறக்கிறது, அல்லாட்டா என்னன்னு அவங்கள பார்த்து ஒரு புன்சிரிப்போடு சிரிக்கிற அந்த குணமெல்லாம் இல்லைன்னா உனக்கிட்ட அந்த நற்கிரியே இல்லை, உன்கிட்ட ஃப்ரூட்ஸ் இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்கள்கிட்ட எல்லாம் இந்த பழக்கம் குறைவா இருக்கு. இந்த போனை பார்த்து பார்த்து நோண்டி இந்த அம்மாவுக்கு முகத்தை பார்த்து சிரிக்கிறது, அப்பாவுக்கு முகத்தை பார்த்து சிரிக்கிறது. வீட்டில் ஒரு வயசான அந்த யாராவது இருப்பாங்கல்ல, வயசான யாரு? இந்த சம்பளம் இல்லாத ரொம்ப ஆண்டி நொந்து போய் இருக்கிறாங்களே தெரியலையா? அல்லேலூயா. அவங்க உங்க காம்பவுண்டுக்கு உங்க வீட்டுக்கு சேலரி இல்லாத போஸ்டிங்ல இருக்கிறது யாரு? யாரு சொல்லுங்க? சம்பளம் இல்லாத வாட்சர், அதில் சிசிடிவி கேமரா, பைசா இல்லாத ஆள். அது போயிட்டு நினச்சிடுங்க, அவ்வளோதான். அப்புறம் அந்த காம்பவுண்டுக்கு என்ன அடுக்கு காம்பவுண்டு போட்டாலும் முன்னால் ஒரு பாட்டியம்மா சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அவங்க என்கிட்ட டென்ஷன் ஆகி சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் தான், ராத்திரி ஃபுல்லாக உறங்காமல் இருந்தேன், 4 மணிக்கு போய் படுத்தேன், 4 கோலை இளநியை வெட்டிட்டு போயிட்டானுவா. அல்லேலூயா. அழுது ஒப்பராளத்தில் சொல்லுவாங்க 4 மணி வரை. அப்போ அவனும் பாருங்க, இந்த பாட்டி 4 மணி வரை என்ன செய்ய மாட்டாங்க? தூங்க மாட்டாங்க. இவங்க தூங்குவாங்க, நம்ம போய் என்ன செய்யணும்? அந்த ஊரில் உள்ள தம்பிங்க ரொம்ப திறமையானவங்களும் போலுக்கு, அவங்கள எல்லாம் ரட்சித்து ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வருவாராக. அல்லேலூயா. சிலர் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே இல்லை, இங்கே. அல்லேலூயா. ஒன்று சிலவங்க எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லாட்டி இவங்க வேற அப்படி இப்படின்னுவாங்க. அப்படி போய் அப்படி, அதெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடையாது. அப்படி சொல்றதை அப்படியே விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி அந்த அம்மா மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். எப்படி நம்முடைய விஷயம், நான் சொல்ற காரியம், ஆமீன் இல்லை நிமிர்ந்து கவனிக்கிறீங்களா? அப்போ வீட்டில் உங்க டேடி மம்மியை பார்த்து முகத்தை பார்த்து ஸ்மைல் பண்ணி பேசுகிற பிள்ளைங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளோன்னு அவ்வளோதான், 20%, 10%. அம்மா அப்பாட்டெல்லாம் ஃபேஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசணும், கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும், சிரிக்கணும். அந்த அன்புலையாவது அவங்க அடிக்ட் ஆகி வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காரணும். உங்கள்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும், விடக்கூடாது. டேடி, அந்த அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அந்த வார்த்தை ஒரு அன்பு, உண்மையான அந்த அன்பு வார்த்தையாக இருக்கணும். பைக்கை எடுக்க போகிற ஆள் அந்த பைக்கை வச்சுட்டு பேசாமல் என்ன செய்யணும்? உட்காரணும். சும்மா ஒரு 4 தடவையாவது எப்படி என்ன செய்யணும்? எப்படி கூப்பிடணும்? அப்பா இல்லாட்ட டேடி, மம்மி, தாத்தா, பாட்டின்னு விடக்கூடாது. இந்த தாத்தா பாட்டின்லாம் கூப்பிட்டீங்கன்னா மடிக்குள்ளே இருக்கிறதையும் எடுத்து தந்துடுவாங்க. ஆமாம், நீங்கள் கூப்பிடல, அதனால அது வேற ஆளுக்கு போயிடும். அல்லேலூயா.
சில பாட்டி மாதிரிலாம் நினச்சிட்டு தான் இருக்காங்க. இதுகளுக்கெல்லாம் ஒன்றும் என்ன செய்ய விட கொடுக்க விட. அதுக்கு எப்படியோ கர்த்தர் பரலோகத்தில் போய் எல்லாத்துக்கும் என்னது கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். அதனால எல்லாம் கணக்காக செய்துருங்க. கரங்களை அசைத்து வர அலையிலையா சொல்லுங்களேன். எல்லாரும் கரங்களை அசைத்து வர அலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்போ அன்பு தேவ பிள்ளை, நம்ம பிள்ளைங்களுடைய வீடுகளில் ஆமேன். பாருங்க தம்பிங்கெல்லாம் அங்கே கவனிக்கிறீங்களாம்மா? ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம். சில ஆவி போராடிட்டே தான் இருக்கும். நம்ம வசனங்களை கேட்க விடாதபடிக்கு வசனங்கள் அப்படி நிமிர்ந்து கவனித்து உங்கள் குணங்கள் மாறணும் விசுவாசத்தில். அப்போ நான் விசுவாசம் என்னன்னா, சில தம்பி தங்கச்சிங்க வீட்டில் புன்சிரிப்போடு அப்பாட்ட பேசுவாங்க, அம்மாட்ட பேசணுங்கிற அந்த ஒரு 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 ஆதாங்கத்தில் இந்த பேசுகிற இந்த வார்த்தை நிச்சயமாக சிலருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் வீடுகளிலே கர்த்தருடைய நாமத்திலே புன்சிரிப்புகள் உண்டாகுவதாக. அப்போ கர்த்தர் நம்மளை பாருங்கள் நற்கிரியைகளை செய்ய நம்மளை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். வாயை திறந்து சொல்லுங்க, நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய தியாகம். ஆமாம். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளை, நீ ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், நீ ஒரு சிறு பூச்சியை போல இருக்கலாம். கர்த்தர் உன்னை உன் வலது கரத்தை பிடித்து உன்னை பலப்படுத்தி உன்னை பெரிய எந்திரமாய் மாற்றி ஆமீன் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் ஆமீன் பாருங்கள் அதை வாய்க்காமல் போக பண்ண கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். உன் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நீ வாயை திறந்து துதிக்கிற துதிக்கு வல்லமை உண்டு. நீ ஆராதிக்கும் பொழுது உன்னிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். ஆமீன். நீ சாதாரணமான ஆள் அல்ல. ஆமீன். நீ ஒரு சாதாரணமான நபர் தான். உன்னை ஒரு அசாதாரணமான ஆளாய் மாற்றி எந்த காரியத்தையும் செய்வதற்கு உன்னை பலப்படுத்துகிற ஆமீன் ஒரு நபராய் ஆமீன் உன்னை பலமுள்ள ஒரு நபராய் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.